நம்ம பஜாஜ் சீட்டாக் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டேஜ் மாடல் பைக் ஸ்கூட்டர் இது. அதில் வந்து ஒரு டிசைன் கொண்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 100 to 110 ரேஞ்சு நம்ம கொடுக்குது. பார்த்திங்கன்னா எல்லா பைக் இதுதான் கொடுக்குது. பார்த்திங்கன்னா இந்த பைக்கும் அதே தான் கொடுக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோ டிசைன், இந்த சில பேர் இந்த பைக் டிசைன் பார்த்தே வாங்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 5 செல்லிங் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இது 5வது ப்ளேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. 3.5 கிலோவாட் பேட்டரி பவர், 3 இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3.5 கிலோவாட். ரேஞ்சு பார்த்திங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கிடைக்கிது 110, 115, 110 தான் நமக்கு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு வேரியன்ட் பார்த்திங்கன்னா அது வந்து 3 கிலோவாட் பேட்டரி பவர். இது வந்து 120 சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் வந்து 100 தான் கிடைக்கும். இதில் வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து 65 to 73. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு கம்மி தான். இது ஒரு நெகட்டிவாக கூட சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வாரண்டி கொடுத்துருக்காங்க வந்து 5 இயர்ஸ். பேட்ரி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா அதாவது 3 இயர்ஸ் 50 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் 2 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பஜாஜ் பல்சர் தான் பெருசாக அவங்களுக்கு மைண்டில் இருக்கும். இப்போ அந்த காலத்து பர்சன்ஸ்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஜாஜ் சீட்டாக் தெரியாத ஆளுங்களே கிடையாது. அந்த டிசைன் தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது ஓரளவுக்கு. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து 3 to 3.5 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 150 ரேஞ்சும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தா நம்ம கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 110 ரேஞ்சு தான் கிடைக்குது நமக்கு. பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து மோட்டரை பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வந்து 4 கிலோவாட் ஹப் மோட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 62 to 73 சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்தா முன்னே பார்த்தது தான் 4.5 மணி நேரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. பிரேக்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா வாரண்டி பார்த்திங்கன்னா அதாவது 3 இயர்ஸ் ஆர் 50 கிலோமீட்டர் வேணால் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 2 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஷோரூமில் நம்ம இந்த பைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,40,000 45,000 ஷோரூமை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகுது. நமக்கு விண்டேஜ் ஸ்கூட்டர் வேணும், விண்டேஜ் இவி பைக்கில் மாடலில் வேணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சீட்டாக் எடுக்கலாம். நிறைய ரோட்ஸில் பார்க்கலாம். சீட்டாக்ஸ்லாம் இப்போ அதிகமாக மூவிங் ஆகிட்டுருக்கு. இப்போ அதாவது நேட்டிவ்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து டாப் ஸ்பீடு வந்து 73 தான் கொடுக்குது. அப்புறம் ஏபிஎஸ் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப்டர் சர்வீஸ் இஷ்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸ். பார்த்திங்கன்னா